சிறுதானிய வகைகளை பற்றி பார்க்கலாம். வரகரிசி. வரகரிசியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. இதுதான் இந்த மாதிரி இருக்கும் வரகரிசி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வரகரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, இதில் வந்து அயன் அதிகமாக இருக்குது. இதில் வந்து விட்டமின் பி வகைகளான தயாமின், நியாசின், ரிபோஃப்ளேவின் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு அரிசி. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. உங்கள் ரத்தத்தை வந்து இது சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுனால இது வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வருது, பிளாக் பிக்மெண்ட் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்குன்னா அந்த அலர்ஜியை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு உண்டு. உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வராது. உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த வரகரிசி வந்து ஒரு மிக சிறந்த அரிசின்றே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமை அரிசி. சாமை அரிசியில் கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. இதில் என்னென்ன பயன்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த சுகர், பிபி இதெல்லாமே வந்து நமக்கு வராது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இதில் கால்சியம், பாஸ்பரஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலான எல்டிஎலை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. இது வந்து நம்ம உடம்புல வந்து ஹெச்டிஎலை வந்து அதிகப்படுத்தும். அதனால நம்ம வந்து இதய சம்பந்தமான நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு இந்த சாமை அரிசி வந்து மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். உடல் எடை குறைக்கவும் இது வந்து மிக முக்கியமான ஒரு உணவாக பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து திணை அரிசி. திணை அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், அதுக்கப்புறமா கருப்பு கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் கலரில் உள்ளது. இந்த திணை அரிசியில் பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அயன் சத்து இருக்குது இதில் நிறையா. அதுக்கப்புறமா விட்டமின் பி வகைகளான தயாமின், ரிபோஃப்ளின், நியாசின் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அப்புறமா அமினோ ஆசிட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திணை அரிசி சாப்பிட்றதுனால என்ன பயன்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்கள் உடல் எடையை உங்கள் உடலை வந்து வலுவாக வைப்பதற்கும் மசில்ஸ் வந்து நல்லா வலுவாக வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு அரிசி சொல்லலாம். இப்போது நீங்கள் பாடி பில்டிங்லாம் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மசில்ஸ்லாம் நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திணை அரிசி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆண்களின் உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு அரிசி. இது மல்த்து தன்மையை வந்து நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. பெண்களின் கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இது கொண்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரிசி வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து உங்கள் உடம்புல வந்து நீர் சத்தை வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு வந்து சிறுநீர் வந்து ஃப்ரீயாக வந்து வெளில போகும். அது மட்டும் இல்லை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அல்சைமர்ன்ற ஞாபக மருதி பழக்கத்தை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அரிசிக்கு உண்டு. இது வந்து உங்கள் மூளையில் வந்து புதிய செல்களை வந்து உருவாக்குறதுனால அந்த ஞாபக மருதி பழக்கத்திலேருந்து நீங்கள் வந்து வெளில வர முடியும். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதே என்னென்னா என் குழந்தை நல்லா படிக்கிறான் ஆனால் எக்ஸாம் டைமில் மறந்துடுறான், ஞாபக மருதி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திணை அரிசியை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைனா ட்ரைஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கூழாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு உப்புமா செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா இதை மாவை அரைச்சி நீங்கள் கோல்கட்டை இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்போ அவங்களுடைய ஞாபக மருதி பழக்கம் வந்து படிப்படியாக வந்து நீங்க ஆரம்பிக்கும். அரிசி வகைகள் மற்றும் சிறுதானிய வகைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்தணும். 3 வேளை உணவில் 1 வேளை உணவு வந்து நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்கள் இந்த மாதிரி அரிசி வகைகளெல்லாம் பயன்படுத்தி சாப்பிடணும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தணும். நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மாவு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான். இதில் சில சிறுதானியங்கள், சில அரிசிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து சத்து மாவு செஞ்சு என் குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பேன். இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தினா தான் அவங்க வரப்போகிற நம்ம எதிர்கால சமூகத்தை வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான சமூகமாக
உருவாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸோடைய கடமை என்னென்னா அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவு பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும். அப்போ தான் அவங்களும் இது சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம இந்த பாரம்பரிய உணவு முறைகளை வந்து பாதுகாக்கணும், எதிர்கால சமூகத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னா நம்ம இப்போ பயன்படுத்தினா தான் இதை கொண்டுட்டு போக முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாம் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.